ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொது காலம் 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைகின்றோம். ஆண்டின் பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம், தியானிப்போம், வாழ்வாக்குவதற்கான வரம் வேண்டுவோம். பேரன்புக்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய கப்பல் கடலில் பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த கப்பல் முழுவதும் பயணிகள் ஏராளமானவர்கள். அவர்களுடைய பயணம் மிக இலகுவாக, இதமாக, ரம்மியமாக, அழகாக இருக்கிறது. நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு கடலில் பெரும் புயல் வீசுகிறது. கப்பல் பெரும் புயலில் சிக்கி நிலை தடுமாறுகிறது. பயணிகள் அச்சம் கொள்ளுகிறார்கள், உயிரை காத்து கொள்ளுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், அங்குமிங்குமாக ஓடுகிறார்கள். என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தில் மிரண்டு கிடக்கிறார்கள். ஆனால் அந்த பெரும் கப்பலின் மேல் தளத்தில் ஒரு குழந்தை மட்டும் எதுவும் நடவாதது போல் மிக மகிழ்ச்சியாக அது தன்னுடைய விளையாட்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த பயணிகளில் ஒருவர் அந்த குழந்தையினுடைய செயலை பார்க்கின்றார். அந்த குழந்தை அந்த பெரும் புயலுக்கு அஞ்சுவது போல் தெரியவில்லை. கப்பல் கடலில் தடுமாறுவதை அந்த குழந்தை உணரவில்லை. ஆனால் விளையாடி கொண்டே இருக்கிறது. அச்சத்தில் இருந்த ஒரு பயணி அந்த குழந்தையிடம் போய் சொல்லுகின்றார், குழந்தையே, நாம் எல்லாரும் இன்னும் சில நேரத்தில் இந்த பெரும் புயலில் சிக்கி மடிய போகிறோம். இந்த புயல் நம்மை முற்றிலுமாய் கரையை சேர விடாது போன்று இருக்கிறது. இந்த கப்பலில் பணியாற்றுகின்றவர்கள் எப்படியாவது நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பயணிகள் அனைவரும் பெரும் பயத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் நீ மட்டும் எதை குறித்தும் கவலைப்படாமல் விளையாடி கொண்டிருக்கிறாயே, உனக்கு பயம் இல்லையா என்று சொல்லி அந்த பயணி அந்த குழந்தையிடம் கேட்கின்றார். இந்த குழந்தை சொல்லுகிறது, நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? இந்த கப்பலின் முதன்மை பொறுப்பாளர், the captain of the ship is my dad. இந்த கப்பலின் முதன்மை பொறுப்பாளர் என்னுடைய தந்தை. என் தந்தைக்கு தெரியும் தன் மகனை எப்படி காப்பாற்றுவது என்று. எனவே எனக்கு பயம் இல்லை, அச்சமில்லை என்று சொன்னதாம். பேரன்புக்குரியவர்களே, ஒருவேளை இது புனையப்பட்ட கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதைக்கும் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய தொடக்கத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எரேமியாவின் முறைப்பாடு என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய முற்பகுதியில் எரேமியா கடவுள் தன்னை மயக்கிவிட்டதாகவும் அதில் தான் மயங்கி போனதாகவும் இது தமக்கு ஏமாற்றத்தை அளிப்பது போன்றும் கடவுளிடம் முறையிடுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம், ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வலிமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர் என்று சொல்லித்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதி ஆரம்பமாகிறது. அதன் பிறகு எரேமியா தன்னுடைய தனிமையின் சூழலை வெளிப்படுத்துகின்றார். எரேமியாவுக்கு ஒரு பயம், அவருக்கு ஒரு பெரும் திகில். இந்த திகிலும் பயமும் எங்கிருந்து எழும்புகிறது?
பேரன்புக்குரியவர்களே, எரேமியா தனித்து விடப்பட்டதாக உணர்கின்றார். உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், எப்பொழுது ஒரு மனிதன் பயத்தையோ அச்சத்தையோ உணர ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவன் தனிமையை உணர்கின்ற பொழுதும் தனிமையில் அவன் விடப்பட்டிருக்கின்ற சூழலிலும் தான் அவன் பயம் கொள்ளுகிறான் என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு இருளை கண்டு பயம் கொள்ளுகின்றவர்களை நீங்கள் பெரும் இருள் இருக்கின்ற இடத்தில் கொண்டு போய் விடுங்கள், அவர்கள் இருக்க மாட்டார்கள். காரணம், அந்த இருள் அவர்களுக்கு பயத்தை கொடுக்கும், அச்சத்தை கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு தனிமையாக விடப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உணவை கொடுக்கும். அது அவர்களை ஒரு இக்கட்டான சூழலுக்கு இட்டு செல்லும். அவர்கள் மயங்கி போகலாம் அல்லது விழுந்து போகலாம். அந்த பெரும் அச்சத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம். அப்படி என்றால் பயமோ அச்சமோ எங்கிருந்து உருவாகிறது? எப்பொழுது ஒருவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார், எப்பொழுது ஒருவர் தனிமையை உணர்கின்றாரோ அப்பொழுதுதான் இந்த பயமும் அச்சமும் அவருக்குள்ளிருந்து வெளிப்படும். எரேமியாவும் இத்தகைய சூழலில்தான் அவர் இந்த முறைப்பாட்டை கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிறார். அவர் சொல்லுகின்றார், சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்ளுகின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். அவருடைய மனநிலை, அந்த தனிமை எப்பேற்பட்டதாக இருந்திருந்தால் இறைவாக்கினர் எரேமியா இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தி கடவுளிடம் தன்னுடைய புலம்பலை முன்வைப்பார். ஆரம்பிக்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு காதலன் காதலிக்கு சொல்லுவது போல் அல்லது ஒரு காதலி காதலனுக்கு சொல்லுவது போல் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நான் மயங்கி போனேன். நீர் என்னை ஏமாற்றினீர், நான் ஏமாந்து போனேன். But it doesn't seem to be lasting. How come that there is a fear? How come that there is a threatening? How come that I could feel such a loneliness in me? I feel so afraid. I feel threatened, frightened. இந்த சூழலிலும் பேரன்புக்குரியவர்களே, எரேமியாவின் நம்பிக்கையை கவனியுங்கள். அவர் சொல்லுகின்றார், ஆனால் 11வது இறைவசனம், எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரம், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். The moment he feels that he is lonely, he also feels that God is with him. பேரன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற முதன்மை செய்தி. நாம் தனித்து விடப்பட்டிருக்கின்ற பொழுதும், தனிமையில் நொறுங்கி நாம் புலம்புகின்ற பொழுதும், விழுந்து கிடக்கின்ற பொழுதும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எஸ்பெஷலி த கேத்தலிக்ஸ், த கிறிஸ்டியன்ஸ் who trust in God. கடவுளில் நம்பிக்கை கொள்ளுவோர் கடவுள் தம்மோடு எல்லா சூழலிலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய முதல் வாசகத்தின் முதன்மை செய்தியாக கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். எரேமியா இதை உணர்கின்றார். எனவே எரேமியா சொல்லுகின்றார், கடவுள் வலிமை மிகு வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எரேமியாவினுடைய அழைப்பை வாசித்து பாருங்கள். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம், எரேமியாவினுடைய அழைப்பு என்கின்ற தலைப்பை நாம் வாசிக்கிறோம். கடவுள் எரேமியாவை அழைக்கின்றார். அழைத்து அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அழைக்கின்ற பொழுது எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறுபிள்ளை. யூ டோன்ட் நோ மீ. ஐ எம் ஸ்மால். I am a tiny guy. I am not so powerful. How could you call me and tell me that I should be a prophet? பேரன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உறுதிமொழியை கவனியுங்கள். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு வாக்குறுதியை தருகின்றார். அவர்கள் முன் அஞ்சாதே. Don't be afraid of. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, God gives a promise. He gives his assurance to his prophet, to the one he has called. கடந்த ஞாயிறினுடைய நற்செய்தியை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். இயேசு திருத்தூதர்களை அழைக்கின்றார்.
தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படவும், பேய்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்கவும் இயேசு அவர்களை அழைக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவர்களுடைய பெயர் பட்டியலை கடந்த ஞாயிறு நற்செய்தியாக நாம் வாசித்தோம். வாசித்த பிறகு இயேசு தம்முடைய சீடர்களிடம் என்ன சொல்லுகின்றார்? ஓநாய்களிடையே செம்மறியை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். வாட் இட் மீன்ஸ்? யூ வில் ஹாவ் a persecution. உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும், உங்களுக்கு பயம் இருக்கும், உங்களுக்கு அச்சத்தை உருவாக்குகின்ற சூழல்கள் இருக்கும். நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், நடுவர் மன்றத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவீர்கள், உங்களை அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுவார்கள். இதை எல்லாத்தையும் இயேசு சீடர்களுக்கு சொல்லி அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். முதல் வசனமே இயேசு இன்றைய நற்செய்தியில் தம் சீடர்களுக்கு தருகின்ற வாக்குறுதி எதுவாக இருக்கிறது? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம் இயேசு சொல்லுகின்றார். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்ளுபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். Do not fear. பேரன்புக்குரியவர்களே, விவிலியம் முழுவதையும் வாசியுங்கள். 365 தடவை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அஞ்சாதீர்கள். What a wonderful message. 365 முறை அஞ்சாதீர்கள் என்கின்ற வார்த்தை விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 365 என்பது எதை குறிக்கிறது? ஒரு வருடத்தின் நாட்களை குறிக்கிறது. அப்படி என்றால் கடவுள் நமக்கு தருகின்ற வாக்குறுதி என்ன? ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன், எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள். சீடர்களுக்கு சொன்னதை கடவுள் இன்று நமக்கும் சொல்லுகின்றார். எரேமியா ஒரு அச்சத்தில் இருந்தார், ஒரு திகிலில் இருந்தார், தனிமையில் இருந்தார். ஆனால் கடவுளுடைய உடனிருப்பை உணர்கின்றார். எனவே அவர் சொல்லுகின்றார், என் ஆண்டவர் வலிமை மிகு வீரனை போல் என்னோடு இருக்கின்றார். கடவுளும் அவருக்கு தொடக்கத்திலே அழைப்பின் பொழுதே வாக்குறுதி கொடுக்கின்றார். நீ யார் முன்னும் அஞ்சாதே, கலக்கமுறாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பேரன்புக்குரியவர்களே, கடவுள் தாம் அழைத்த எல்லாருக்கும் இந்த வாக்குறுதியை மறவாமல் கொடுக்கின்றார். யோசுவாவை அழைக்கின்றார். மோயிசனுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை அவருக்கு கொடுக்கின்றார். இணைச்சட்ட புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு கடவுள் மோயிசன் வழியாக ஒரு செய்தியை கொடுக்கின்றார். வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். மீண்டும் 8வது இறைவசனத்தில் ஆண்டவர் இந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிறார். சொல்லுகின்றார், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அஞ்சாதே, திகையாதே என்று குறிப்பிடுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தம் மக்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். தம் மீது நம்பிக்கை கொள்ளுபவர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், கலக்கமுறாதீர்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சீடர்களுக்கு இதே வாக்குறுதியை கொடுக்க நான் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவசனம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. இயேசு சொல்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். You don't be afraid of, don't fear. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும்? உடலையும் ஆன்மாவையும் கொள்ளுகிறவருக்கு அஞ்சுங்கள். Who has such a power? Who has such an authority? It is only to God. கடவுளிடம் மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கிறது, கடவுளிடம் மட்டும்தான் இந்த வலிமை இருக்கிறது. எனவே நீங்கள் அஞ்ச வேண்டும் என்றால் கடவுளுக்கு அஞ்சுங்கள், மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள். பாருங்க, இயேசு எப்பேற்பட்ட வாக்குறுதியை கொடுக்கின்றார். சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். பேரன்புக்குரியவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் சிட்டுக்குருவிகளை ஒன்றுமே உதவாது என்று நினைத்தார்கள். இட்ஸ் நத்திங்.
இட்ஸ் a dust, இட்ஸ் a rubbish, அது இட்ஸ் a garbage. அப்படித்தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்கள் அல்லவா? You are so precious in my sight. You are so much to me. You mean a lot to me. கடவுள் சொல்றார், உங்கள் பெயரை என் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்துள்ளேன். Not that I have written, but I have carved. செதுக்கி வைத்திருக்கிறேன். பேரன்புக்குரியவர்களே, கடவுள் என்று நமக்கு தருகின்ற அற்புதமான செய்தி. நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார். இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் சொல்லுவார், நீங்கள் முன்னேறுங்கள், அமலேக்கியர்களை எதிர்த்து போரிடுங்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்காக போரிடுவார். இஸ்ரேலர் வெற்றி பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதன்மை செய்தி, கடவுளின் உடனிருப்பில் நம்பிக்கை கொள்ளுவோம். எரேமியா இறைவாக்கினர் அந்த திகில் நிறைந்த சூழலில், தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில், தனக்குள் ஒரு வகையான வெறுமையை உணர்ந்த நிலையில், அச்சத்தை உணர்ந்த நிலையில் அவர் சொல்லுகின்றார், என் கடவுள் வலிமைமிக்க வீரராய் என்னோடு இருக்கின்றார். அதனால தான் ஆண்டவருடைய தூதர் மத்தேயு நற்செய்தியில் புனித யோசேப்புக்கு இறை வார்த்தையை, மங்கள வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? மாதாமாக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய தூதர் மங்கள வார்த்தை சொன்னார், சூசையப்பருக்கு சொல்லலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சூசையப்பருக்கும் ஆண்டவருடைய தூதர் மங்கள வார்த்தை சொன்னார். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 20 அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, இதான் அவருக்கு சொல்லப்பட்ட மங்கள வார்த்தை. அதில் நாம் வாசிக்கிறோம், அங்கு வானதூதர் யோசேப்பிடம் ஒரு மங்கள வார்த்தை. என்ன மங்கள வார்த்தை? அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் சீக்கிரம் பிரசங்கம் முடிங்க ஃபாதர், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. we have already booked the hotel, we need to be there on time, right? என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. பேரன்புக்குரியவர்களை பாருங்கள், கடவுள் தம் மகனை நமக்கு கொடுத்து, என் உடனிருப்பும் என் பிரசன்னமும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருக்கும். இம்மானுவேல் means God with us. When God with us, we don't need to worry. When God with us, we don't need to be afraid of. When God with us, we don't need to get threatened or frightened, because He gives us a promise that I am with you. You don't need to worry about anything. பேரன்புக்குரியவர்களே, பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது போட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். What a beautiful promise God gives us. உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது போட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி புனித பேதுரு வழியாக கடவுள் நமக்கு செய்தியை தருகின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார்.